எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம கத்துக்கிற மொழி, நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற விதத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு? இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். தமிழ் வழி கல்வி ஏன் முக்கியங்கிற வாதத்தை ஒரு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தோட பார்வையில இருந்து விளக்கமா அலசலாமாங்க. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். பெற்றோர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள்னு எல்லார் மனசுலயும் திரும்ப திரும்ப வர்ற ஒரு அடிப்படை கேள்வி இதுதான். எதுப்பா சிறந்த கல்வி முறை? இந்த கேள்விக்கு விடை தேடுறதுதான் இந்த முழு விளக்கத்தோட நோக்கமும். இந்த கேள்விக்கு பதில் தேட நாம் ஒரு 5 முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். முதல்ல கல்வியில மொழிக்கு என்ன பங்கு இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் தமிழ் வழி கல்வினா என்ன, அதோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் மொழிக்கும் விடுதலைக்கும் என்ன தொடர்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா இதுக்கான முன்னோக்கிய பாதை என்னன்னு பேசலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போற விஷயம் இதுதான். எந்த ஒரு பெரிய விவாதத்துக்கும் ஒரு வலுவான அடித்தளம் தேவை இல்லையா? அந்த மாதிரி கல்விக்கும் மொழிக்கும் என்னதான் தொடர்பு? எதுக்கு இது இவ்ளோ முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மொழிங்கிறது வெறும் வார்த்தைங்க கிடையாது. அது ஒரு பாலம் மாதிரி. ஆசிரியர் சொல்றத நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் நாம புரிஞ்சுக்கிட்டத மத்தவங்களுக்கு சொல்றதுக்கும் அந்த பாலம்தான் உதவுது. ஒரு விஷயத்த எவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி வெளிப்படுத்துறோங்கிறதுக்கு மொழியோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கத்துக்கிறதுக்கு மொழிதான் அடிப்படைனா அப்போ எந்த மொழியில கத்துக்கணும்? இந்த இடத்துல தான் நாம இன்னைக்கு பேசுற இந்த தமிழ் வழி கல்விங்கிற கான்செப்ட் உள்ள வருது. அப்போ இந்த தமிழ் வழி கல்வினா எங்க? சிம்பிளா சொல்லணும்னா கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல்னு எல்லா பாடங்களையும் தமிழ் மொழியிலேயே சொல்லிக் கொடுக்கறதுலாம். இது வெறும் தமிழ் மொழி பாடம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கல்வி முறையுமே தமிழ்ல மாத்துறது. சரி, தமிழ் வழி கல்வின்னா என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். வாங்க இந்த விவாதத்தோட இதய பகுதிக்கே போலாம். தாய்மொழியில படிக்கிறதுல அப்படி என்ன சிறப்பு? இந்த ஆதாரம் முன்வைக்கிற மிக முக்கியமான வாதமே இதுதான். இந்த ஆதாரம் முன்வைக்கிற வாதம் ரொம்பவே தெளிவானது, ரொம்பவே நேரடியானது. அது என்ன சொல்லுதுன்னா, வேற எந்த முறையை விடவும் ஒரு மாணவனுக்கு அவனோட தாய்மொழியில கொடுக்கிற கல்விதான் மிகச் சிறந்தது. இது கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. ஆனா இந்த வாதத்தோட ஆழத்தை கொஞ்சம் பாருங்க. இது வெறும் எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத பத்தி மட்டும் பேசல. அதுக்கு பதிலா கல்வி யாருக்கானதுன்னு ஒரு சமூக நீதி கேள்வியே எழுப்புது. தாய்மொழியில கல்வி இருந்தாதான் கிராமத்துல இருக்கிற மாணவன்லேருந்து எல்லாருக்கும் உயர்கல்வி சுலபமா கிடைக்கும். எல்லாருக்கும் கல்வியை கொண்டு சேர்க்கிற ஒரு பாலமா தாய்மொழி இருக்கு. ஆனா இந்த விவாதம் வெறும் கிளாஸ் ரூமோட முடியறதில்ல. இது அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயத்தோட கனெக்ட் ஆகுது. ஒரு மொழியோட முக்கியத்துவம் ஒரு நாட்டோட விடுதலையோடவும் அதோட தனிப்பட்ட அடையாளத்தோடவும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மொழிக்கும் விடுதலைக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு முதல்ல விடுதலை இல்லனா சுதந்திரம்னா உண்மையில என்னன்னு நம்ம யோசிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. இந்த ஆதாரம் விடுதலையே 2ஆ பிரிச்சு சொல்லுது. ஒன்னு அந்நிய கிட்ட இருந்து நம்ம நாட்டை மீக்கிறது, அதாவது அரசியல் விடுதலை. இன்னொன்னு வறுமையில இருந்து மக்களை மீக்கிறது, அதாவது பொருளாதார விடுதலை. இந்த 2 விடுதலையும் முழுசா ஜெயிக்கணும்னா மக்களோட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணுங்கிறது தான் இங்க இருக்கிற வாதம். இந்த ஐடியாக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுக்கிற மாதிரி தான் கா. முத்தையா அவர்களை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இவர் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர் மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட அரசியல் விடுதலைக்காக போராடின ஒரு தியாகி. வெறும் அரசியல் விடுதலை மட்டும் பத்தாது, மக்களோட மொழிக்கும் விடுதலை கிடைச்சாதான் அது உண்மையான சுதந்திரம்னு நம்பினவர். அதனால இவரோட பார்வை இங்க ரொம்ப முக்கியமாகுது. சரி, இவ்ளோ வாதங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் பேச்சோட நின்னுட்டா போதுமா? இது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? அதுக்கான ஆக்ஷன் பிளான் என்னன்னு இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு வர்றது சகஜம்தானே. இந்த திட்டத்துக்கும் இருக்கிற முதல் சவாலே இதுதான். இவ்ளோ நல்லது இருந்தாலும் ஏன் தமிழ் வழி கல்விக்கு ஒருவிதமான தயக்கமும் எதிர்ப்பும் இருக்கு? இந்த முக்கியமான கேள்வியை நாம நேருக்கு நேர் பார்க்காம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ இந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி எப்படி முன்னாடி போறது? அதுக்கு ஒரு தெளிவான 4 ஸ்டெப் பிளானிங்க முன்வைக்கப்படுது. முதல் படி, தமிழ் வழி கல்விய இன்னும் நிறைய பள்ளிகளுக்கு கொண்டு போறது. 2வது, தமிழ ஒரு பாடமா மட்டும் பார்க்காம எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கற பயிற்று மொழியா மாத்துறது. 3வது, பாடத்திட்டத்தை இன்னும் தரமா ஆழமா உருவாக்குறது. கடைசியா ரொம்ப முக்கியமா 4வது படி, தமிழ்ல படிச்சா வேலை கிடைக்காதுங்கிற அந்த பயத்தையும் தவறான எண்ணத்தையும் உடைச்சு மாணவர்கள் மனசுல ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது. அப்போ மொத்தத்துல இதோட கடைசி நோக்கம் என்னன்னா, அது ரொம்பவே தெளிவு.
அறிவுங்கிறது ஏதோ உயரத்துல எட்டாத இடத்துல இருக்கிற ஒரு தீபம் கிடையாது. அந்த அறிவு தீபத்தை மக்களோட சொந்த மொழியில ஏந்தி அவங்க கைக்கே கொண்டு வந்து கொடுக்கறது தான் உண்மையான கல்வி புரட்சி. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்விய விட்டுட்டு போறேன். ஒரு மொழிய வளர்க்கறதுனா அது வெறும் இலக்கியத்தை வளர்க்கறது மட்டும்தானா? இல்ல, அது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான வழியா? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.